முத்துமாரியம்மனையும் அழைக்கிறோம், மீனாட்சி அம்மனையும் அழைக்கிறோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அழகான என்ன ஏரியாமா? பாபுஜி நகர். பாபுஜி நகர்ல அழகான முத்துமாரியம்மன் கோவில்ல இன்னைக்கு வந்து முளபாரி உற்சவம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் இல்லைங்களா? அந்த அழகான இந்த எல்லையில மாரியம்மனாகவும் மீனாட்சி அம்மனாகவும் இன்னைக்கு வந்து இரண்டு அம்மாக்கள் அம்மன் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அலங்காரம், பிறகு திரிசூலம் அணிந்து மாரியம்மன் கூட சேர்ந்து வர போறாங்க அழகான இந்த எல்லைக்கு. இந்த அழகான 37வது கும்பாபிஷேக அலங்காரம் இதுவரை 36 முடிஞ்சுங்கம்மா. இன்னைக்கு நம்மளோட ஊர் பண்டிகை அப்படிதானேமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 37வது மீனாட்சி அம்மன் அலங்காரம் 37வது எல்லையாக நம்மளுடைய வஉசி நகர்ல இன்னைக்கு வந்து காமாட்சியாக அம்பாள் இன்னைக்கு 37வது அலங்காரத்துல வர போறாங்க. ஊர் மக்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த ஊர் மக்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த எல்லையில எந்த குறை இல்லாம அம்பாளே வந்து வாழ்த்துவாங்கம்மா. கர்ப்பகுடி அம்பாளே வந்துருவாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். சிவபெருமானியை போற்றி போற்றி. நீங்களும் எல்லாருமே காத்திருந்து பாருங்க. அழகான இன்னைக்கு சுத்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண திருநாள் நல்லாள். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பு தெய்வ மகள் என் விகாஷ்னி வணக்கம். சிவபெருமானியை போற்றி போற்றி. தெய்வ மகளின் 37வது அம்மன் அலங்காரம் அழகான வஉசி நகர் எல்லையில, வஉசி நகர் எல்லை திருப்பூர் அழகான இந்த எல்லையில அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த விழாவானது முத்துமாரியம்மன் ஆலயம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முத்துமாரியம்மன் கோவில்ல முளபாரி உற்சவம், முத்துமாரியம்மன் அலங்காரமாக இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண திருநாளாக மீனாட்சி அலங்காரம் கேட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீனாட்சி அம்மையாகவும் முத்துமாரி அம்மையாகவும் நீங்க பார்க்க போறீங்க. மீனாட்சி அலங்காரம், பிறகு சூலம் பிடித்த முத்துமாரி அம்மையாகவும் நீங்க பார்க்க போறீங்க. தெய்வமகளின் 37வது மீனாட்சி அம்மனாக முத்துமாரியம்மன் அலங்காரம் அழகான நாளாக செவ்வாய்க்கிழமை நாள்ல மகிழ்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. பயண வீடியோ பெண்கள் எல்லாம் எடுத்து செய்யறாங்க. இந்த விழாவானது மாபெரும் வெற்றிலத்தான் முடியும். வெற்றியில் முருகா என்று முருகா முருகா வெற்றியில் முருகா, கந்தனுக்கு அரோகர, மிருக பெருமானுக்கு அரோகர, ஹரஹர ஹரஹர அரோகர என்று என்னுடைய அம்மைய பிரதனாஸ்வரர் கும்பிட்டு இந்த அழைப்பானது நான் வாங்கியிருக்கேன், மனதார ஏத்திருக்கேன். எல்லாமே வீட்டுல வந்து அழைப்பு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ரொம்ப அவசரம், எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து பெண்களெல்லாம் இருக்குமா, திடீர் அழைப்பு, இது திடீர் இன்னைக்கே அழைப்பு கொடுத்து இன்னைக்கே அம்மன் அலங்காரம் அப்படின்னும் போது அங்க அவங்களுக்கு நேரம் இல்லாதனால என்னை வர சொன்னாங்க. சரி, அம்மா இருக்கிறபடி நாமளும் பொய்யாச்சு. போய் அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கவே அம்மன் சன்னிதானத்துல முளபாரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாருமே பெண்கள் எல்லாம் சேர்ந்து அழைப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு என்னுடைய 37வது தெய்வ மகளின் 37வது மீனாட்சி அம்மை அலங்காரம், பிறகு முத்து மாரி அம்மையாக சூலமும் பிடித்து அம்பாள் இழந்ததை செய்யறாங்க. அம்மனுக்கு கோடான கோடி நன்றி. 37வது அம்மன் அலங்காரம் எங்கம்மா நடத்துன்னு சொல்லி அம்மனை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இதை நடத்துறாங்க நம்முடைய திருப்பூர்ல வஉசி நகர்ல அம்மா இன்னைக்கு அழைப்பு கொடுத்து நடத்திருக்காங்க, நடத்த போறாங்க. அம்மா எழுந்திருந்து வர போறாங்க. காத்திருந்து எல்லாருமே பாருங்க. மீனாட்சி அலங்காரம் அழகான இன்னைக்கு என்ன நாள்? மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு திருக்கல்யாணம். இந்த நல்ல நாள்ல அமைஞ்சிருக்கிறது. நான் காலையில நம்ம இல்லத்துல இங்கேயுமே வேலை சரியா இருந்தது. பூஜை வேலைகள் எல்லாம் ஒத்தமாக செய்யறோம் இல்லையா, எல்லாம் சரியா இருந்தது. இன்னும் கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனா அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, மகளே உன்னை தேடி நாங்களே வந்துட்டோம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இல்லத்திலேயே மீனாட்சி அம்மன் இழந்திருந்த செய்யறாங்க. அம்மையப்பரை நான் இன்னைக்கு கூட்டு கொண்டு போறேன். அர்த்தநாரீஸ்வரராக மீனாட்சி அம்மன் அலங்காரத்துல ருத்ராட்ச மாலை அணிந்து அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரராக மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அம்மா அப்பா நான் கூட்டி கொண்டு போறேன். அம்பாள் முத்துமாரி அம்மையாகவும் அந்த இடத்துல அம்மா நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அம்மனுக்கு அழைப்பு கொடுத்த அந்த ஊர் மக்களுக்கும் என் தாய்க்கும் கோடான கோடி நன்றி. கண்ணில் ஆனந்த கண்ணீர். நான் என்ன பாகியம் செஞ்ச தாயே, உனக்கு கோடான கோடி நன்றி. இதோ ஊர் மக்கள் கொடுத்த அழைப்பானது என் தாய்க்கு சமர்ப்பணம். அன்னையே போற்றி போற்றி போற்றி. முதல் கடவுள் விநாயக பெருமானுக்கும், அம்மை தாய் சரஸ்வதி தேவிக்கும், லட்சுமி தாய் துர்கை அம்மன் சரஸ்வதி அம்மன் தாய்க்கும் இதோ அந்த ஊர் மக்கள் அழைப்பானது சமர்ப்பணம். அவங்களால வர முடியலன்னு சொல்லி அங்கேயே அழைப்பு கொடுத்தாங்கம்மா. நம்ம போய் அழைப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். தாயே இதோ அழைப்பான என் தாய்க்கு சமர்ப்பணம். அன்னையே போற்றி போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மன் தாயே போற்றி போற்றி. மங்களம் உண்டாகட்டும் அனைவருக்கும். சந்திப்போம் மீனாட்சி அம்மன் அலங்காரத்துல. சிவபெருமானே போற்றி போற்றி. வெற்றிவேறு மிருக, கந்தனுக்கு அரோகர், மிருக பெருமானுக்கு அரோகர், ஹர 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 ஹரோகர்.
நன்றியும் நன்றியும் ஊர் மக்களுக்கு நன்றி சிவபெருமான்.